ஹாய்! ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு டே வந்து 5:50க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. முழிச்சுட்டேன். ஆனா வெளியில வந்து பார்க்கும்போது இருட்டா இருந்துச்சு. அதனால மறுபடியும் போயிட்டு 6:10க்கு தான் வெளியில வந்து கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன். நான் கோலம் போடும் பொழுது தான் எங்க ஏரியால எல்லாருமே போட்டாங்க. ஸோ நம்ம தான் லேட்டா எந்திரிச்சிருக்கோம்னு பார்த்தா எல்லாருமே அப்படிதான். ஏன்னா இங்க சரியான பனிங்க. வெளியில வர முடியல. அந்த அளவுக்கு பனி. எப்பவுமே வந்துட்டு முழிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில வேலைகள பார்த்துருவேன். அவங்க ஒரு 7:30 போல தான் எந்திரிப்பாங்க. ஆனா, இன்னைக்கு கோலம் போட்டுட்டு வந்து கிச்சன்ல நிக்கிறேன், முழிச்சுட்டாங்க. அ அவங்களையும் முகத்தெல்லாம் கழுவி விட்டுட்டு டோராவ போட்டு விட்டுட்டேன். டோரா இருக்கிறனால தான் என் பொழப்பு ஓடுதுங்க. டோரா பாட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பாட்டுக்குள்ள வேல பார்ப்பேன். முன்னாடிலாம் வந்து நான் முகிக்கு ஒரு வயசு வரைக்கும் ரொம்ப மெனக்கெட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு குடுப்பேன். அ ஒரு விஷயமே நான் நெறைய வெரைட்டியா செஞ்சு குடுத்துருக்கேன். அப்பல்லாம் வந்து உடம்பு ஒண்ணும் ஏறாது கொள்ளாது. எனக்கே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. என்னடா இவ்ளோ மெனக்கெட்டு எல்லாம் செஞ்சு குடுக்குறேன், ஒண்ணுமே உடம்பு எதுவும் போட மாட்டேதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் வந்து வீட்ல என்ன சமைக்கிறோமோ அதுதான். முகிக்குன்னு நான் மெனக்கெட்டு எதுவுமே பண்றது கிடையாது. அதனால என்னவோ மறுபடியும் உடம்பே போடாம இருக்கோன்னு அப்படியும் ஒரு தாட் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் முகிக்கு தேவையான அந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸு, சத்து மாவு எல்லாமே கொஞ்சம் அரைக்கணும். அந்த வீடியோவும் வந்து அப்லோட் பண்றேன் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எதுவுமே பண்ணாம இருந்து உடம்பு போடலையோ அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் ஹெல்த்தியா எல்லாமே ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் இத சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பீட்ரூட் தோசை, கேரட் தோசைலாம் வந்து முகி 8த் மந்த்ல இருக்கும்போதெல்லாம் சுட்டுக் குடுத்தேன். ஆனா இப்ப எதுவுமே பண்றதில்ல. ஸோ இனிமே எல்லாம் பண்ணுவோம். பாய்.